ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக பிரெட் அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6 பிரெட் எடுத்துக்கிட்டோங்க. 6 பிரெட் எடுத்துருக்கோம். நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க அந்த பிரெட்டு. 6 எடுத்துருக்கேன். அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோங்க. இதை 4 சைடு இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோனுங்க. ஒன்றா வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி கட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறலாங்க. இதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாங்க. கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஆயில் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஆயிலில் வந்து ப்ரெட்டை போட்டுக்கிறலாங்க. போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரட்டுங்க. நம்ம வேறு கலர் எதுவும் சேர்த்திடல. இதான் கலரு, நேச்சர் கலர் தாங்க. அதனால் நல்லா ப்ரௌன் கலராக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. நல்லா ப்ரௌனாக மட்டும் பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு நம்ம எடுத்துக்கிறலாங்க. இந்த பிரெட் அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்க இல்லைங்க, அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். கலர் பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா தான் நமக்கு அல்வா நல்ல கலரில் கிடைக்குங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இது 100 கிராம் சர்க்கரைங்க. அதை சேர்த்திக்கிட்டோம். அதே கப்பில் 2 கப் வந்து தண்ணி சேர்த்திக்கிறலாங்க. 2 கப் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிய விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், நம்ம 2 கப் தண்ணி சேர்த்திட்டோம். சேர்த்தி இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் ப்ரெட்டை சேர்த்திக்கிடலாம். இப்போ கொதிஞ்சிருச்சு, ப்ரெட்டை சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்திக்கிடலாங்க. பால் சேர்த்திக்கிட்டோன்னா 1 நாள் 2 நாள் மட்டும்தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. தண்ணி சேர்த்திக்கிட்டோன்னா 1 வாரம் அளவுக்கு நமக்கு அதே டேஸ்ட் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பால் சேர்த்தா 2 நாள் அளவுக்கு தாங்க வரும். அதுக்காகத்தான் தண்ணியிலே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு ஒரே நாளில் தீந்துரும், 2 நாளில் தீந்துரும்னா பால் சேர்த்தி பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்துக்கிறலாங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் அப்படியே நம்ம கரண்டியால் கூட மசிச்சு விட்டுக்கிறலாங்க. அப்படி குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா கிளறி கொடுத்துக்கிறலாம். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கிட்டேங்க. உங்களுக்கு ஆயிலில் பொரிச்சு எடுத்ததுனால நெய் அவ்வளோவா தேவைப்படாது. உங்களுக்கு 1 ஸ்பூன் வேணுனாலும் சேர்த்திக்கங்க. எனக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். முந்திரிங்க, நட்ஸ் வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இது நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து அல்வாவில் சேர்த்திக்கிடலாம், பிரெட் அல்வாவில். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துட்டுருக்குது. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம பிரெட் அல்வாவில் சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கணும். நல்லா ஒரு அல்வா பதம் வர்ற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோன்னா ஒரு அல்வா பதம் வர்ற மாதிரி இருக்குன்னா அது எப்படி பதம்னா நம்ம கடாயில் வந்து ஒட்டாதுங்க. அதைத்தான் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதான் பதம் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கும். சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் பதம். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. கடாயிலே ஒட்டலை பாருங்கள். ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்திருக்கிறோம். ஆயிலில் தான் பொரிச்சு எடுத்துருக்குறோம். அப்புறம் நெய் சேர்த்திருக்கிறோங்க. நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக அவ்வளோ ஒரு வாசனையோடு நமக்கு பிரெட் அல்வா ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த கடாயில் ஒட்டாத நல்லா பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்களேன், இதுதான் பக்குவம். இந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கணுங்க. சூப்பராக பிரெட் அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.